ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இங்கே நிறைய பேருடைய வாழ்க்கையில் நல்லா நேசித்த உறவு, ரொம்ப அன்பாக இருந்த உறவு திடீர்னு வெறுத்துட்டு போகும். இப்படி நம்மளை வெறுத்த உறவு திருப்பி உடனே திரும்பி வரணும்னா இப்படி நடங்க. இது உங்கள் வாழ்க்கைக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். அதனால் லாஸ்ட் வரை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாமா? இங்கே மனித வாழ்க்கைங்கிறது அடுத்த நிமிடமே நிச்சயம் இல்லாத வாழ்க்கை. அப்படி தான் வாழ்ந்துகிட்டே இருக்கோம். அதனால் முடிஞ்ச அளவு எல்லாத்துக்கிட்டேயும் அன்பாக இருக்குது ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா அவங்க ஒரு நபர் கூடவே இருக்கும்போது அவங்கக்கிட்ட அன்பாக இல்லாமல் அவங்க மனசை காயப்படுத்திட்டு அவங்க போன பிறகு அந்த ஃபோட்டோவை வச்சுட்டு ஐயோ ஐயோன்னு கதறி கதறி அழுறோம். இதில் ஏதாவது பிரயோஜனம் உண்டான்னு பாருங்கள், ஒன்றுமே இல்லை. அதனால் உயிரோடு இருக்கும்போதே முடிந்த அளவு அடுத்தவங்க கிட்ட அன்பாக இருந்தால் ரொம்ப ரொம்ப நல்லதுன்னே சொல்லுவேன். இங்கே நல்லா பேசின உறவு வெறுத்துக்கிட்டு உங்களை விட்டு போகும்போது உங்கள் மனசு ரொம்ப கவலைப்படும். இந்த உறவு எதனால் போயிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒருவேளை துரோகம் பண்ணிட்டு போயிருக்கோம். உங்களுக்கு தெரியாமல் இன்னொரு நபர் கூட அவங்க பேசி பழகிட்டு இருந்திருப்பாங்க. அதனால் உங்களை விட்டுட்டு போயிருக்கலாம். இல்லைன்னா நீங்கள் மனசை காயப்படுத்தும்படி ஏதாவது வார்த்தைகள் பேசினாலும் உங்களை விட்டுட்டு போயிருக்கலாம். முடிந்த அளவும் துரோகம் ஒருத்தங்க உங்களுக்கு பண்ணினாலோ உங்களை அவமானப்படுத்தினாலோ அதையும் மிஞ்சி நீங்கள் வாழ்ந்து காணிப்பங்க பாருங்கள். அதுதாங்க மிகச்சிறந்த வாழ்க்கை அப்படின்னே சொல்லுவேன். இதுதான் அவங்கள பழி வாங்கக்கூடிய ஒரு ஆயுதம்னு சொல்லுவேன். நல்லா பேசின உறவு உங்களை வெறுத்துட்டு போன உடனே அந்த நினைவுகள், அதாவது அவங்க பேசிகிட்டு இருக்கும்போது ரொம்ப அன்பாக இருந்திருப்பாங்க, ரொம்ப பாசமாக இருந்திருப்பாங்க. அவங்க நினைவுகளை மறக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு உறவை போய் தேடி போய் அவங்கக்கிட்ட ரொம்ப பாசமாக பேசி பழகிறது. இதெல்லாம் நல்லதா அப்படின்னா இல்லைங்க. ஏன்னா நீங்கள் வேணால் இவங்கக்கிட்ட ரொம்ப நல்லா பேசி பழகும்போது அந்த பழையது உங்களுக்கு மறந்து போகலாம். ஆனால் இவங்களும் உங்களை மனசை காயப்படுத்தி வெறுத்துட்டு போகும்போது இன்னொரு உறவை தேடி போய் கையேந்தி நிற்கக்கூடிய நிலைமை ஒன்று வரும். அதனால் ஒருத்தங்க வெறுத்துட்டு போனால் அடுத்தவங்கக்கிட்ட போய் ஆறுதல் தேடணும்னு மட்டும் ஒரு நாள் நினைக்கவே நினைக்காதீங்க. ஒருத்தங்க உங்ககிட்ட நல்லா பாசமாக பேசி பழகிக்கிட்டு வெறுத்துட்டு போகிறாங்கன்னா அதை நீங்கள் மனக்காயமாக தான் இருக்கும், வலிக்கும், கஷ்டமாக தான் இருக்கும். ஆனால் அதிலே நீங்கள் முடங்கி போயிடக்கூடாது. அதை ஒரு லெசன், ஒரு பாடமாக அனுபவப்பட்டதுனால நல்ல பாடம் ஒன்று நமக்கு கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லி அதை எடுத்துட்டு நீங்கள் அடுத்த லெவலுக்கு நீங்கள் கடந்து போகணும். ஒரு உறவுனாலும் சரி, ஒரு பொருள்னாலும் சரி, இந்த உறவு எனக்கு வேணும், இல்லைன்னா இந்த பொருள் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஆசைப்பட்டு மனம் வருந்தி கேட்டால் வர அது நமக்கானது இல்லை அப்படின்னா கண்டிப்பாக நம்மக்கிட்ட வராதுங்க. அது அடுத்தவங்களுக்கானது, நமக்கானது அப்படின்னு இருந்துன்னா கண்டிப்பாக என்றைக்குனாலும் அது உங்களை தேடி நாடி வரும். இதுபோல் ஒரு உறவானாலும் சரி, பொருளாக இருந்தாலும் இது எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஒதுக்கி வச்சாலும் அது உங்களுக்கானதாக இருந்தால் பழையபடி உங்களை கண்டிப்பாக எவ்வளோ நாள் ஆனாலும் எத்தனை வருஷம் ஆனாலும் தேடி வரும். ஒருத்தங்க உங்களை நம்ப வச்சு ஏமாற்றிருக்காங்க அப்படின்னா அதை நினச்சி நீங்கள் ஒரு நாள் வருந்தாதுங்க. ஏன்னா இப்போ அவங்க ரொம்ப நல்லா இருக்கலாம், உங்களை நம்ப வச்சு ஏமாத்துறவங்க. ஆனால் வருங்காலத்தில் கண்டிப்பாக ஒரு நாள் நீங்கள் எப்படி ஏமாந்து நிற்கிறீங்களோ அதை விட பல மடங்கு ஏமாற்றப்பட்டு ரொம்ப கஷ்டத்துக்குள்ளே வர போகிறாங்க. அதனால் பொறுமையாக இருந்து பார்த்துட்டு இருங்கன்னு சொல்லுவேன். சிலவங்கள பார்த்திங்கன்னா ரொம்ப லவ் பண்ணுவாங்க, ஆனால் திடீர்னு பிரிஞ்சிருவாங்க. அவங்ககிட்ட போய் சொல்லுவாங்க, போய் கேட்டோன்னா பிரிஞ்ச வலி எங்களுக்கு மட்டும்தான் தெரியும் அப்படிம்பாங்க. அது லவ்வுக்கு மட்டும் இல்லைங்க, ரொம்ப பெஸ்ட்டு ஃப்ரெண்டாக இருப்பாங்க. அந்த பெஸ்ட்டு ஃப்ரெண்டு திடீர்னு பிரிஞ்சிட்டாங்கன்னு வைங்களேன், அந்த வலி காதல் பண்ணி பிரிஞ்ச வலியோட மேலானதாக இருக்கும். அதனால் பிரிவின் வலி சிறந்த நண்பர்களுக்கும் தெரியும். மனிதனுடைய குணத்துக்கு ஒன்றை விட இன்னொன்று பெஸ்ட்டாக தான் தெரியும். அதனால் ஒரு உறவு உங்ககிட்ட உண்மையாக இருக்குன்னா அந்த உறவை விட்டுட்டு இன்னொரு உறவு பெஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போனீங்கன்னா அங்கே கஷ்டப்படுறது அவங்க தான். பட் திடீர்னு பார்த்தீங்கன்னா புதுசாக ஒரு உறவு வந்திருக்குன்னு போயிருப்பீங்க பாருங்கள், அந்த உறவு உங்களை விட்டுட்டு போகும். லாஸ்ட்டில் உண்மையாக உங்களை நேசித்த உறவு இருக்குன்னு சொல்லி நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா அந்த உறவும் இருக்காது. அப்போது அதில் ஹேட்டாக போகிறது யார் அப்படின்னா நீங்கள் தாங்க. நீங்கள் தான் வெறுப்படைய போகிறீங்க. ஒரு உண்மையான உறவு உங்கள் கூடவே இருக்குன்னா
அடுத்த உறவு ஒன்று வந்தால் வேற அதை ஏற்றுக்காதீங்கன்னே சொல்லுவேன். ஏன்னா அந்த உறவும் போகும், இந்த உறவும் போகும். அதனால் இருக்கிற உண்மையான உறவை நேசிங்க அப்படின்னு சொல்லுவேன். வாழ்க்கையில் நடக்கிற மாற்றங்களை ஏற்றுக்கொள்ளணும். யார்கிட்டேயும் போய் போராடக்கூடாது. ஏன்னா வாழ்வது கொஞ்ச காலம்தான். அது நல்லபடியாக வாழ்ந்துட்டு போனால் நல்லது தானே. இன்றைக்கி உங்களை வெறுத்துட்டு போன உறவை நினச்சி கவலையோடு இருக்கீங்களா? கண்ணீரோடு இருக்கீங்களா? அவங்கள நினச்சாலே கண்ணீர் வருதா? அந்த நினைவுகளோடு இருக்கீங்களா? உங்களை வேண்டான்னு சொல்லி வெறுத்துட்டு போனாங்கல்ல, அவங்களுக்காக எதுக்கு நீங்கள் கண்ணீர் வடிக்கிறீங்க? உண்மையாகவே அவங்க உங்களை நேசித்தாங்கன்னா கண்டிப்பாக வெறுத்துட்டு போக மாட்டாங்க. ஏதோ ஒரு காரணத்தை காணிச்சிட்டு போயிருப்பாங்களே. போகும்போது இதனால தான் நான் உன்னை வெறுத்துட்டு போகிறேன்னு சொல்லி ஒரு குற்றத்தையும் உங்கள் மேலே சுமத்திருப்பாங்களே. அதுக்கெல்லாம் நினச்சி நீங்கள் கவலைப்படாதீங்க. அவங்க ஏற்கனவே உங்களை விட்டு பிரியணும்னு பிளான் போட்டிருப்பாங்க. அதுக்கு ஏதாவது ஒரு காரணம் தேவை. அதனால தான் அவங்க போகிறதுக்கு முன்னாடியே நான் இதனால தான் உன்னை விட்டுட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிருப்பாங்க. ஒன்று புரிஞ்சுக்குங்க, உங்களை பிடிக்கலை, அதனால் அவங்க உங்களை விட்டுட்டு போயிருக்காங்க. இவங்களுக்காக உங்கள் கண்ணீரை வடிக்கணும்? மனித கண்ணீர் விலையேற பெற்றதுங்க, மதிப்பானது. இப்படி அன்பே இல்லாமல் போலித்தனமாக ஒருத்தங்க உங்கள் கூட இருந்திருக்காங்க. அவங்களுடைய சுயரூபமாக இப்போமா தெரிஞ்சு அப்படின்னு சொல்லி சந்தோஷப்படுவீங்களா? அதை விட்டுட்டு கவலைப்பட்டுட்டு கண்ணீர் வடித்து உங்கள் வாழ்க்கையை நீங்கள் கெடுத்துட்ருக்கீங்க. காலம் பொன் போன்றதுங்க. நீங்கள் இன்றைக்கி ஃபுல்லாக அழுதுட்ருக்கீங்கன்னு வைங்களேன், கஷ்டமாக இருக்குது அப்படின்னு நினைப்பீங்க. கஷ்டமாக தான் இருக்கும், அழுதுருங்க. அதுக்கு ஒரு நாள் அழுதலாம். அது 1000 நாளாக இருந்தால் முழு நாளே நீங்கள் அழுது கழிச்சிங்கன்னா நீங்கள் எப்போ வாழ போகிறது? உங்களுக்காக வாழுங்கன்னு சொல்கிறேன், அடுத்தவங்களுக்காக அழுத நிறுத்துங்கன்னு சொல்கிறேன். ஏன்னா வெறுத்தவங்க வெறுத்துட்டாங்க. நீங்கள் அழுதோ புலம்பியோ ஒரு பிரயோஜனம் கிடையாது. ஆனால் அவங்களுக்கு சிறந்த பாடத்தை கொடுக்கணும். எப்படியாவது அவங்க வெறுத்தது தப்பு அப்படின்னு சொல்லி புரிய வைக்கணும்னா அது உங்களால் மட்டும்தான் முடியும். என்னால் முடியுமா அப்படின்னு சொல்லி யோசிக்கிறீங்களா? கண்டிப்பாங்க, உங்களால் மட்டும்தான் முடியும், வேறு யாராலையும் முடியாது. யார் உங்களை வெறுத்துட்டு போனாங்களோ, யார் உங்களை அவமதிச்சுட்டு போனாங்களோ அவங்க நினைவுகளை முதல்ல தூக்கி குப்பை தொட்டியில் போடுங்க. அந்த நினைவுகள் வரக்கூடாது. அதனால் அந்த நினைவுகளை மறக்கணுன்னா நீங்கள் உங்களை எப்போவுமே பிஸியாக வச்சுக்குங்கன்னு சொல்லுவேன். உங்களுக்குன்னு ஒரு தொழிலை உருவாக்குங்க. அதை நீங்கள் ஹார்ட் ஒர்க் பண்ணுங்கள். இந்த நினைவுகள் கொஞ்சம் கொஞ்சமாக மறந்து போகும். நாட்கள் போக போக சுத்தமாக அந்த நினைவுகள் மறக்க தொடங்கும். மறந்துடுவீங்க. சாதாரண உங்கள் லைஃபுக்குள்ளே நீங்கள் வருவீங்க. அதை விட்டுட்டு நீங்கள் போதாவும் அவங்கள யோசிச்சுட்டே இருந்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு நாள் அந்த நினைவுகள்லேருந்து வரவே முடியாது. எக்ஸாம்பிளுக்கு சொல்ல போனால் ஒரு லெசன் படிக்கிறோம் ஸ்கூல்லையோ காலேஜ்லேயோ, அதை திருப்பி ரீகால் பண்ணாமல் இருந்தோன்னா, திருப்பி படிக்காமல் ஒரு கையாவது ரீட் பண்ணாமல் இருந்தோன்னா கொஞ்ச நாளையில் கொஞ்சமாக மறந்து லாஸ்ட்டில் அந்த லெசனே தெரியாமல் போயிடும். அதே போல் தான் இந்த நினைவுகளை நீங்கள் திருப்பி யோசிக்கிறதுனால தான் இன்னும் நீங்கள் அவங்கள மறக்க முடியலை. அந்த நினைவுகள் யோசிக்கிறத நிறுத்திட்டு உங்களுக்குன்னு ஒரு தொழிலை உருவாக்கி அதில் பிஸியாகவே இருங்க. எப்போவுமே நீங்கள் பிஸியாக இருக்கணும். அப்படி இருக்கும்போது என்ன ஆகுது அப்படின்னா உங்கள் வாழ்க்கை கெடாமல் பாதுகாக்கப்படுது, உங்கள் வாழ்க்கை தரம் முன்னேறுது. இதை விட்டுட்டு போனவங்களே நினச்சி யோசித்து இருந்தீங்கன்னா உங்கள் பொன்னான நேரத்தை சாதாரண ஒன்றுமே பிரயோஜனம் இல்லாமல் இதை ஒன்றுக்கு செலவழிச்சிட்டு கண்ணீர் வடிச்சிட்டு உங்கள் வாழ்க்கையை நீங்கள் சீரழிச்சிட்டு இருக்கிறீங்கன்னு அர்த்தம். கொஞ்சம் யோசித்து பாருங்கள். அந்த நினைவுகளோட வாழ்க்கை ஃபுல்லாக அழுதுட்டு அந்த வாழ்க்கையை சீரழிக்கணுமா? இல்லைன்னா அந்த நினைவுகளை மறந்துட்டு உங்களுக்குன்னு ஒரு தொழிலை தொடங்கி அதில் முன்னேறி வாழ்ந்து காணிக்கணுமா? இது உங்கள் கையில் தான் இருக்குது. ரெண்டுலேயும் எது பெஸ்ட் அப்படின்னு சொல்லி நீங்கள் சூஸ் பண்ணுங்கள். நீங்கள் வாழ்க்கையில் முன்னேறணும் அப்படின்னு சொல்லி ஒரு வைராக்கியம் வந்துச்சுன்னு வைங்களேன், கண்டிப்பாக நீங்கள் முன்னேறுவீங்க. இப்படி முன்னேறும்போது என்ன ஆகும் அப்படின்னா யார் உங்களை வெறுத்துட்டு போனாங்களோ, யார் உங்களை வேண்டாம்னு சொல்லி தூக்கி தூர போட்டுட்டு போனாங்களோ அவங்களே உங்கள் வளர்ச்சியை பார்த்து திருப்பி வருவாங்கங்க. உடனே வருவாங்க. ஐயோ தெரியாமலாம் நம்ம இவங்கள மிஸ் பண்ணிட்டோம்னு சொல்லி அடுத்த செகண்டே வரக்கு சான்ஸ் இருக்குது. அதனால் முதல்ல உங்களுக்காக வாழுங்க. ஓகே.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். அதுவரை பை, see you. இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற ஆளுங்கிற பட்டனையும் கிளிக் பண்ணிக்கிங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு வரும். நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். அதுவரை பை.